காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பைல்ஸ்க்கான உணவு முறைகள், அறுவை சிகிச்சை இல்லாம பைல்ஸை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் மக்களுக்கு தேவையான ஒரு டாபிக் தான். இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது. நிறைய பேருக்கு இந்த பாடி ஹீட் பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம். இந்த உடல்ல சூடு அதிகமாகிறதுனாலையும் நம்ம வாழ்வியல் முறையில் சில தவறுகள் செய்கிறதுனாலையும் இப்போது ரொம்ப காமனாக இந்த பைல்ஸ் அப்படின்ற பிரச்சனையை நம்ம பார்க்குறோம். இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா? இதற்கு சித்தர்கள் அருளிய மருத்துவ முறைகள் இருக்கா? அது என்னலாம் அப்படின்றது எங்களுக்காக சொல்லுங்கள் சார். ரொம்ப நீடாக தாம்மா இது. இந்த கடுமையாக வெப்பம் அதிகரிக்கிற சூழலில் இந்த பைல்ஸுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு ரொம்ப பெருகி கொண்டே வருகிறது. அதுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பைல்ஸ்னால் அதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே வழி, சர்ஜரி பண்ணால் தான் குணமாக்க முடியும் அப்படின்னு மக்கள் மனசில் பரவலான ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. ஓகே, இப்போ எடுத்த உடனே இப்போ சர்ஜரி அப்படின்னு சொன்ன உடனே ஏன் சார் அதுக்கு போகிறாங்க? வலி அதிகமாகிறதுனால சர்ஜரின்ற ஆப்ஷனுக்கு போகிறாங்களா? வலி ஒரு காரணம். ரெண்டாவது, அவர்கள் ஒரு நோய் வந்துட்டால் நம்ம யாரை போய் பார்க்குறோன்னா ஒரு மேற்கத்திய மருத்துவரை தான் போய் பார்க்குறோம். மேற்கத்திய மருத்துவம் பயின்றவர் அவருடைய கல்வி முறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அவர் சொல்லுகிறார். இப்போ பைல்ஸ்னு ஒருத்தர் போனோடனே அவர் என்ன சொல்லுவார்? பைல்ஸுக்கு ஆப்ரேஷன் தாங்க, வேற வழி கிடையாது. அவர் அப்படிதான் படிச்சிருக்காரு. அப்படிதான் படித்திருக்கு. அவருடைய நெறி வழிகாட்டுதல் நெறி புரோட்டோகால் என்ன சொல்லுது? பைல்ஸ் cannot be cured with medicine. It has to be surgically removed. அப்போ அவர் அதை சொல்கிறார். அவர் மேலே தவறு இல்லை. இப்போ அவர் சொல்லிட்டு உடனே இவர் என்ன முடிவு பண்ணிக்கிறாரு? இதை ஆப்ரேஷன் தான் பண்ணி அவனு இல்லாத சரி பண்ண முடியாதுன்னு இவர் அதை நம்பிக்கிறார். பல மக்கள், நம்முடைய நாட்டில் இருக்கிற பல மக்கள், இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள், ஆயுர்வேத சித்த மருத்துவத்தை பற்றி அறிந்த மக்கள், சர்ஜரி இல்லாமலேயே அதை குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அறிந்த மக்கள், சரியான தருணத்தில் ரிவர்சபிள் ஸ்டேஜில் மருத்துவம் எடுத்துக்கொண்டு முழுமையாக குணமடைகிறார்கள். அப்போ சர்ஜரியா சார்? சர்ஜரி தேவையில்லைல்ல இப்படி சொல்லலாம். ஏன்னா அப்படி சொல்லுவதும் சரியல்ல. ஏனென்றால் இனி மீள முடியாத அளவுக்கு அந்த நோயோடவே அவர் சகித்து கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார். ரொம்ப வரம்ப மீறி முத்தி போயிருக்கும். அந்த ஸ்டேஜில் மருந்துனாலே அதை திரும்ப இயல்பு நிலைக்கு மீட்க முடியாது. அப்போ என்ன தேவை? சர்ஜரி தான் தேவை. ஒரே ஆப்ஷன். அப்போ ஒரே ஆப்ஷன் அதுதான். ஆனால் அதை தெரிந்து எந்த ஸ்டேஜில் அந்த மருந்தாலே குணமாக்கி கொள்ள முடியும்? இந்த பைல்ஸ்லேயே முதல்ல ஸ்டேஜஸ் இருக்கா சார்? இருக்குமா? ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பைல்ஸ்ன்ற சொல்லே ஒரு பொது சொல்லாயிடுது. ஆசன வாயில் வருகிற எல்லா நோயும் நம்ம மக்கள் பைல்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அது முதல்ல உண்மை கிடையாது. என்ன, பைல்ஸ் இருக்கிறது, இன்டர்னல் பைல்ஸ்ன்னு உள்பக்கத்திலே வருகிறது இருக்கிறது, எக்ஸ்டர்னல் பைல்ஸ் இருக்கிறது, ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கிறது, ஃபிஷர்னு சொல்லி ஆசனவாய் வெடிப்பு இருக்கிறது, ஃபிஸ்டுலான்னு சொல்லி ஆசனவாயில் இருபக்கமும் திறக்கிற பௌத்திரம் இருக்கிறது, ஆசனவாயின் மேல் வருகிற மிகப்பெரிய ஆறாத புண்ணாகிய பெரிய ஆனல் ஆப்சிஸ் என்ற ஒரு உபாதை இருக்கிறது. இன்னும் பலருக்கு ஆனல் கேன்சரும் இருக்கிறது. இதையெல்லாம் எதுன்னு சரியாக தெரிந்து அதற்குரிய மருத்துவத்தை பெற வேண்டும். இப்போ இந்த ஸ்டேஜஸ்ல எந்த ஸ்டேஜ் வரைக்கும் மருந்துகள் மூலியமா இதை நம்ம குணப்படுத்த முடியும்? எப்படின்னாமா, இப்போ பைல்ஸ்ன்னு வந்திருந்ததுனாக்கா மலம் கழிக்கிற போது, ஒரு வகையான பைல்ஸ் மலம் கழிக்கிற போது ஆசன வாயில் இருந்து ஒரு வளர்ச்சி வெளியில் பிதுங்கி வரும். மலம் கழித்த பின்னால் ஆசனவாய் சுருங்கும் போது தானே உள்ள போயிடும். இது வலி இருக்குமா சார்? வலி இருக்காது. சிலருக்கு எரிச்சலும் வலி இருக்கும், பலருக்கு இருப்பதில்லை. இது ஸ்டேஜ் 1. எப்போ தானா உள்ள போயிடுது. அடுத்து சிலருக்கு என்ன பண்ணும், மலம் கழிக்கிற போது வெளியில் வரும், மலம் கழித்த பின்னால் தானே உள்ள போகாது, வேற இல்லை தள்ளி விட்டா உள்ள போயிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி தள்ளி விட்டா தான் போயிடுது அப்படின்னு அவங்க பாட்டுட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து இன்னொன்று தேர்ட் ஸ்டேஜ். வெளியில் விட்டு தள்ளினாலும் உள்ளே போகாது. அப்படி கடுமையான ஸ்டேஜுக்கு போயிருந்தா சர்ஜரி தான் பண்ணியாகணும்.
எங்கோ ஒரு சிலருக்கு அந்த ஸ்டேஜில் கூட சர்ஜரி இல்லாமல் குணமாகலாம். ஆனால் மற்ற 2 ஸ்டேஜில் உறுதியாக மருந்தால் அவைகளை குணப்படுத்த முடியும். இப்போ அடுத்ததான் கேட்பாங்க, அப்படி என்ன மருந்துகள் இருக்கு சித்த மருத்துவத்துல? அப்போ இதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுக்கு என்ன மூலிகைகளை கையாளணும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பைல்ஸில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வகைகளை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்கள். ப்ளீடிங் பைல்ஸ் என்பதில் 2 வகை இருக்கும். ஒன்று, அவர் மலம் கழிக்க போனால் மலம் கழிப்பதற்கு முன்னால் பிஸ் என்று பீச்சாங்குள் அடித்தது போல ரத்தம் வரும், அது ப்ளீடிங் பைல்ஸ். அது இரத்த குழாயில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அங்கே உள்ள ஹெமராய்ட்ஸ் இருக்கிறது, இரத்த குழாய்கள் சுருண்டு இருக்கிறது, அதில் இருந்து ரத்தம் கசிஞ்சு வெளியில் வருகிறது. சிலருக்கு மலம் கழித்த பின்னால் சொட்டு சொட்டாக ரத்தம் விழும். சிலருக்கு மலம் கழிக்கிற போது மலத்தின் மீது வெள்ளை கலர்ல அப்படியே கோடு போல ரத்தம் பூசி இருக்கும். அது ஃபிஷர் என்று சொல்லுகிற ஆசனவாய் வெடிப்பில் இரத்த கசிவு மேலே பூசிட்டு இருக்கிறோம். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குது. அப்போ சிலருக்கு ஆசனவாயிலே ஒரு கொப்பளம் வரும் மலம் கழிக்கிற பாதைக்கு பக்கத்தில். அந்த கொப்பளம் சீழ் கோர்த்து கொண்டு ரத்தம் சேர்ந்து கொண்டு சுருக்கு சுருக்கென்று சீழ்பிடித்த புண்ணில் குத்துவதை போல குத்தும். சில நாட்கள் அந்த அவதிப்பட்ட பின்னால தானே உடைந்து அது வெளியாயிடும். உடைஞ்ச உடனே ஒரு டெலிவரியான பெண்ணுக்கு எப்படி ஒரு சுகம் இருக்குமோ அப்படி அந்த ஆசன வாயில இருந்த வலியெல்லாம் மறைஞ்சு போயிடும். அவர் நினச்சிக்காரு சரியா போச்சு. ஆனால் அடுத்த 1 மாதம் கழிச்சு திருப்பிட்டு அதே மாதிரி கொப்பளம் போட்டு சீழ்பிடி கட்டிட்டு திரும்ப வெடித்து வெளியில் வரும். இப்படி பீரியாடிக்கலாக உடைந்து உடைந்து சேர்ந்து சேர்ந்து சீழ்பிடித்து வெளியே வருது. அதுக்கு பேர் தான் பௌத்திரம்னு பேர், ஃபிஸ்டுலா. இந்த பௌத்திரம் என்ன பண்ணும், வெளியிலேயும் ஓப்பனிங் இருக்கும், இந்த உள்ள கிளை மாதிரி உள்ளே வளர்ந்து போய் ஒன்றாகவோ பல கிளைகளாகவோ உள்ளே போய் இந்த மலக்குடலின் கடைசி பகுதியில் போய் ஓப்பன் ஆகும். அது வழியாக காற்றும் வரும், மலமும் கூட வரும். கடுமையான உபாதையை கொடுக்கக்கூடியது ஃபிஸ்டுலா, எக்ஸ்டர்னல் பைல்ஸ். ஃபிஷர், மலச்சிக்கலினால் ஆசன வாயில் வருகிற வெடிப்புகள் ஃபிஷர். இப்படி பல வகையான உபாதைகள் ஆசன வாயிலே வரும். இது எல்லாத்துக்கும் ஒரே பேர் பைல்ஸ்ன்னு நம்மளும் சொல்லுவோம். ஸோ அவர்களோடு பேசினால் அல்லது எக்ஸாமின் பண்ணால் அவங்க கம்ப்ளைண்ட் என்ன என்பது நமக்கு சரியாக தெரியும். பொதுவாக ஆசன வாயிலே வருகிற எல்லா பிணிகளுக்கும் முதல் காரணம் யாருன்னா மலச்சிக்கல். அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது 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 கூட வாழ்ந்து பழகிட்டோம். வேற சில பேர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு முழுசும் படிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வந்துடுவான். இப்போல்லாம் ஃபோன் தான் சார் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ என்னென்னமா கழிப்பறைக்கு செல்லுகிற போது அந்த பணிக்காக போகிறோம் என்ற உணர்வோடு போகணும். அங்கே போய் படிக்கிறது, அங்கே போய் பேசுறது, அங்கே போய் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது, அங்கே போய் மொபைல் வச்சுக்கூடாது. ஏன் சார் அப்படி பண்ணா என்ன? கவனம் சிதறுது, மலம் கழிக்க வேண்டும் என்ற உந்துதலும் உணர்வும் இல்லாமல் போகுது. அப்போ மலம் கழிவதற்கு தாமதமாகும். எப்பவுமே மலம் கழிக்கிற போதுமா முக்கி மலம் கழிக்கக்கூடாது. குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள் முக்கி மலம் கழிக்கக்கூடாது, அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடும். முக்கி மலம் கழித்தால் அது கெட்டியான மலம் ஆசன வாயினுடைய ஓரப்பகுதியை கிழித்து விடும், ஃபிஷர் வந்துடும். ஸோ தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப சிம்பிள். உணவை நன்றாக மென்று சாப்பிடுங்கள். நிறைய கீரைகளையும் காய்கறிகளையும் நார்ச்சத்து உள்ள உணவையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் குறையாமல் தண்ணீர் குடியுங்கள், ட்ரிங்கிங் வாட்டர். இந்த 4 பின்பற்றினாலே மலச்சிக்கல் வராமல் தடுத்து விடலாம். இதையும் மீறி மலச்சிக்கல் இருக்கிறது, என்ன செய்வது? மூலிகைகள் ஒரு மிகச்சிறந்த பங்கு ஆற்றுகின்றன. நிறைய மூலிகைகளை சித்தர்கள், முலநோய் கட்டி முளை புழு புண்ணும் போம் சாலவதக்கி கட்ட மேலும் அதை எப்படியேனும் புசிக்கில் எப்பினியும் சந்தமுறும் இப்பதியில் துத்தி இலையை. துத்தின்னு ஒரு செடி இருக்கிறது, அபுட்டிலான் இண்டிகம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார். துத்தி இலை
இந்த துத்தி இலையை கொண்டு வந்து அதை பொடியாக நறுக்கி அதனோடு சின்ன வெங்காயத்தை சம அளவுக்கு நறுக்கி கொஞ்சம் கல்லுப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து அம்மியில் இட்டு நன்றாக தப்பி அரைத்து பேஸ்டாக இல்லை தப்பி அது ஒரு கரண்டியில் வைத்து வதக்கி ஆசன வாயில் வளர்ச்சி இருந்தாலும் சரி, வெளியிலே பிதுக்கம் இருந்தாலும் சரி, ஆசன வாயை ரெக்டல் பொரலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் இந்த துத்தியினுடைய இலையிலே செய்த அந்த வெளி அப்ளிகேஷனை வைத்து கோமணம் கட்டுவது போல வைத்து இரவிலே கட்டி கொண்டு படுத்து வந்தால் ஒரு வாரத்தில் நார்மல் நிலைக்கு ஆசன வாய் வந்துடும். எளிய மருந்து. துத்தி இலைக்கு அவ்வளோ பலன் இருக்கிறது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு நஷ்டம் வந்துட போதில்லை. இது எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது பண்ணலாம் சார்? ஆரம்ப ஸ்டேஜ் தான். செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் கூட அது வேலை செய்யும். மூல நோய் தான் சொல்றேன். மூல நோய், கட்டி, முளை, புழு, புண், போம் எப்ப சால வதக்கி கட்ட. மேலும் அதை எப்படியேனும் புசிக்கல். எது கடைஞ்சி சாப்பிட்டாலும் சரி, பருப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி, எப்படி எப்படியேனும் புசிக்கல் உள்ள போயிடணும். இப்பதியில் துத்தி இலைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. அதே மாதிரி ஆசன வாயில இருந்து ரத்தம் கொட்டுகிறது, நிக்கல, எரியுது, எரிச்சல் சிலருக்கு தாங்க முடிவதில்லை, துடிப்பார்கள். எளிதில் அதுக்கு ஒரு மருந்து. சோற்று கற்றாழை இருக்கு பாருங்க. சோற்று கற்றாழை இலையை எடுத்து அந்த மேல இருக்கிற தோலை நீக்கி விட்ட உள்ள அந்த நுங்கு மாதிரி ஒரு ஜெல் இருக்கு பாருங்க, அதை எடுத்து எரிச்சல் இருக்கிற ஆசன வாய்க்குள்ள அப்படியே உள்ள தள்ளி விட்டோம்னா சில நிமிடத்துக்குள்ள அந்த எரிச்சல் நின்று போயிடும். தற்காலிகமாக ஒரு 2-3 நாளைக்கு கையாண்டால் அந்த எரிச்சல்ல இருந்து விடுபட்டு. அடுத்து அந்த சோற்று கற்றாழையினுடைய சோறை ஜூஸ் செய்து சாப்பிட்டாலோ, ஆனால் அது குளிர்ச்சி, சளி பிடிக்கும், அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதை அவங்க சரி செய்து கொள்ளணும். அதை டாக்டர் வந்து பார்த்து சொல்ல முடியாது. அப்போ அந்த சோற்று கற்றாழையினுடைய சாறு அல்லது நான் சொன்ன பாருங்க சோற்று கற்றாழையை உருவாக்கிய மருந்துகள், அவைகளை கையாளுவதன் மூலமாக இந்த ப்ளீடிங் பைல்ஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த ஜூஸ் எப்படி சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப சுலபமா. சோற்று கற்றாழையை எடுத்துக்கோங்க, சைடில் முள் இருக்கும், அப்படியே சீவிடுங்க, இந்த பக்கத்தில் சீவிடுங்க, நுனியை கொஞ்சம் வெட்டிடுங்க, அடியை கொஞ்சம் வெட்டிடுங்க, கத்தியை நடுவில் விட்டு அப்படியே பொழங்க, 2 ஆஃப் கிடைக்கும். ஒரு ஆஃப் ஒரு கட்டை மேலே போய் டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி ஸ்பூனை வச்சு அப்படி சுரண்டுங்க, வழிச்சு எடுத்துருங்க. அருமையான சொல்லு கையாடி. இப்படி வழிச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே தப்ப மாதிரி வந்துடும். அதை தண்ணியில் ஒரு 4-5 முறை 7 முறை கழுவணும் என்பது சித்த மருத்துவ முறை. ஒரு 4-5 முறையாவது நன்றா குழகுழப்பு போக கழுவி விட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ஜூஸ் ஆகிடுது. இதில் வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். அது கூட பனங்கற்கண்டு சேர்த்துக்கொள்ளலாம். இல்லை அது கூட வேணாம், இனிப்பு வேணாம், எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறதுன்னா அது கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். மோர் சேர்த்து கொண்டு அரைக்கலாம். மோர் சேர்த்து அரைத்து சாப்பிடுவது ருசியாகவும் இருக்கும். காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை சாப்பிட்டா அப்படியே ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகும். அப்போ நிரந்தரமாக இது வராமல் குணப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கிறது. இது ஆசன வாயை இறுக்கி விடுதல், அஸ்வனி முத்ரான்னு சொல்லுவாங்க. அஸ்வனின்னா என்ன? குதிரை மலம் கழித்து விட்டு அது போய் கழுவிட்டு வர்றதில்லை, ஆசன வாயை இறுக்கி விடும், முழுமையாக மலம் எல்லாம் அகன்றும். அப்படி ஆசன வாயை இறுக்கி விடுதலுக்கு பேர் அஸ்வனி முத்ரா. 10 முறை அஸ்வனி முத்ராவை செய்துவிட்டு 11வது முறை மூச்சை முழுதும் வெளியிலே விட்டு ஆசன வாயை இறுக்கி உள்ளே இழுத்து மூல பந்தா, வயிற்றை இறுக்கி ஒடியான பந்தா, அப்படி ஒரு 5-6 எண்ணுகிற வரையில் நிறுத்தி வைத்திருத்தல். சிம்பிள் பயிற்சி. அஸ்வனி முத்ரா, மூலபந்தா, ஒட்டியான பந்தா. 10 முறை அஸ்வனி முத்ரா, 11 தடவை மூலபந்தா, ஒட்டியான பந்தா. இது மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் செய்து கொண்டு வந்தால் இந்த பைல்ஸினுடைய உபாதை இல்லாமல் ஆனந்தமாக வாழலாம். அடுத்து பைல்ஸுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கின்றன. எப்படின்னா இதெல்லாம் ஆரம்ப நிலையில் முயற்சி பண்ணி பார்க்கலாம், சரியாயிடும். ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது, செகண்ட் ஸ்டேஜாக இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிலே ரொம்ப முற்றி இருக்கிறது, நிறைய மலம் குருதி போகிறது,
கடுமையாக எரிச்சல் இருக்கிறது, இந்த வெளியிலே வளர்ச்சி இருக்கிறது, ரெக்டல் ப்ரொலாப்ஸ் என்று மல பாதையை பிதுங்கி இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற போது அதற்கு சிறந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மருத்துவமனையில் வந்து சித்த ஆயுர்வேத மருத்துவர்களை அணுகி குணமாகிற ஸ்டேஜில் இருக்கிறதா என்பதை அறிந்து, அது பேஷண்ட்டை பேசினாலே தெரிஞ்சிருமா என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதற்கு இப்போ சித்த மருத்துவம் பார்த்தா கருணை இலகம், வெண்பூசணி இலகம், சில ஆசன வாயில கடுமையான பிணி இருந்தால் ரசகந்தி மெழுகு, மகாவல்லாதி இலகம், இதெல்லாம் கொஞ்சம் சித்த மருத்துவத்தில் நம்பர் 1 மெடிசின்ஸ். அதனோடு மலம் நன்றாக நீங்குவதற்கு குட்லக், விஷ் யூ குட்லக்னு ஒரு மருந்து பண்ணேன். பேரே குட்லக், பேரே வித்தியாசமா, பேரே குட்லக், விஷ் யூ குட்லக் மார்னிங் அப்படின்ற மாதிரி. காலையில் எழுந்த உடனே டாய்லெட் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு எழுந்திருக்கணும். இப்படி மலம் ஃப்ரீயாக போயிடும். இப்போ இந்த மலம் ஃப்ரீயாக போனாலேமா பாதி ஆசனவாய் சம்பந்தமான பிணிகளை தவிர்த்து விடலாம். அதற்கு கை மருத்துவமாக உபாயமாக என்ன பண்ணலாம்? வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். கடுக்காயினுடைய சூரணம், கடுக்காயினுடைய தோலை எடுத்து அரைத்து சூரணம் செய்து வைத்துக்கொண்டு அதிலே அரை தேக்கரண்டி அல்லது 1 தேக்கரண்டி நம் உடலினுடைய நிலைக்கு ஏற்றாற் போல இரவில் படுப்பதற்கு முன் எடுத்துக்கொள்ளுது. உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு மலம் ஃப்ரீயாக போகும். இன்னொன்று திரிபலா என்று சித்த மருத்துவத்திலே ஒரு தயாரிப்பு உண்டு. கடுக்காய்த்தோல், தாண்டிக்காய்த்தோல், நெல்லி வற்றல், இது 3ஐயும் சேர்த்து செய்கிற ஒரு மருந்து. இப்போ திரிபலான்னு பேர். இந்த திரிபலா சூரணத்தை இரவு படுப்பதற்கு முன் 1 தேக்கரண்டியோ அரை தேக்கரண்டியோ உங்களுடைய உடல் தேவையை 2-3 நாட்களில் நீங்களே கண்டுபிடித்து விடலாம். அதற்கேற்றாற் போல் அதை எடுத்து வந்தால் அந்த மலம் சிக்கல் இல்லாமல் தடைப்படாமல் எளிதிலே மலம் நீங்கும். அதனாலே ஆசனவாய் நோய்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். இந்த பொடியை வந்து எப்படி பால்ல கலந்து குடிக்கணுமா, எப்படி எடுத்துக்கலாம்? இல்லைம்மா, அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம், வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம், பால் எல்லாம் போட்டு சாப்பிடுவது அதற்கு அனுபானமாக இல்லை. அப்படியே சாப்பிடலாம். இதெல்லாம் உணவு கட்டுப்பாடோட எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகள். ஆமா, ஏன்னா அடுத்தது அதுதான் கேட்பாங்க. இப்போ உணவு முறைகள்னு வரும்போது என்ன மாதிரியான உணவுகளை அதிகமா எடுத்துக்கலாம்? நிறைய கீரை சேர்த்து உணவு, டெய்லி கூட கீரை கண்டிப்பா சாப்பிடணும். 2வது, மலம் எளிதிலே கழிவதற்குரிய உபாயங்கள் நான் நிறைய சொன்னேன். அந்த உபாயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றணும். இப்ப நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இந்த மருந்துகள் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம், இது எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், இது எடுத்துக்கும் போது நமக்கு எப்ப ரிசல்ட் தெரியும்? ரிசல்ட் வந்து 2-3 நாட்கள்ல இருந்து 1 வாரத்துக்குள்ள ரிசல்ட் தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். குணமாவதற்கு அவருடைய நோயினுடைய தன்மை எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து 3-4 மாதங்கள் 5 மாதங்கள் கூட ஆகலாம். 2 மாதத்தில் சரியாகியும் போகலாம். அது எதை பொறுத்து இருக்கிறது? அவர் சரியா மருந்து எடுக்கிறாரா, சரியா பயிற்சியை பின்பற்றாரா, சரியா உணவு நெறியை கடைபிடிக்கிறாரா. சித்த மருத்துவம்னாலே உணவே மருந்து, மருந்தே உணவு. உணவு நெறி ரொம்ப முக்கியம். அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட உணவு நெறியை பின்பற்றலைன்னா எந்த சித்த மருத்துவராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மருந்துகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் இப்போ மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நலமடைய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பைல்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு, மருத்துவ முறைகள் இருக்கு, சித்த மருந்துகள் இருக்கு அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.